பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் விடுவிப்பார், ரட்சிப்பார், மீட்பார், ஆஸ்வதிப்பார், வழிநடத்துவார். இந்த நாளிலும் ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 முதற் பகுதியை நாம் சிந்திக்க ஆயத்தமாவோமா? ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை சார்ந்து வாழ்பவர்களுக்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை பிசாசானவனும் பொல்லாத மனிதர்களும் துஷ்டர்களும் கொண்டு வந்து நம்மை அழிக்கவும், உங்கள் வாழ்க்கையை தொலைக்கவும் பல திட்டங்களை தீட்டினாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரை உங்களை அசைக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை சத்ருவால் வேரோடு பிடுங்க முடியாது. நீங்கள் ஜெபிப்பவர்களாய், வேதத்தை வாசிப்பவர்களாய், பரிசுத்தமாய் ஜீவிப்பவர்களாய், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் சத்துரு தோற்று போவான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு விரோதமாய். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக மனிதன் தீட்டுகின்ற, மனிதன் செய்ய நினைக்கிற எல்லா சதிகளையும், எல்லா பொறாமைகளையும், எல்லா பொல்லாத தீமைகளையும் அழிப்பதற்கு வல்லவர், நல்லவர், போதுமானவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை அழித்து விட வேண்டும், உங்கள் குடும்பத்தை தொலைத்து விட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கி விட வேண்டும் என்று சொல்லி எந்த மனுஷன் திட்டம் போட்டாலும் கர்த்தர் அதை அதம் பண்ணி போடுவார். நீங்கள் ஜெபிப்பவர்களாய், வேதத்தை வாசிப்பவர்களாய், ஆண்டவரை நம்புகிறவரை பிசாசு உங்களை தொட முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல இக்கட்டுகள் வந்தாலும் தேவ வல்லமை, தேவ பலன், தேவ அதிகாரம் உங்களோடு இருக்கிறது வரை சத்துரு உங்களை தொட முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை ஆகட்டும், எந்த இக்கட்டு ஆகட்டும், எந்த பொல்லாப்பு ஆகட்டும், அது வாய்க்காது. உங்களை அழிக்க, உங்கள் குடும்பத்தை தொலைக்க, உங்கள் குடும்பத்தை பாழாக்க மனிதன் நினைக்கிற எந்த காரியத்திலும் அவன் வெற்றி பெற முடியாது. உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும், ஜெபிக்கட்டும். தொழிலிலே வீழ்ந்து விட்டீர்களா? அநேக வேதனையோடு தவிக்கிறீர்களா? இயேசுவண்டை வாருங்கள். எந்த பொல்லாத ஆயுதமும், எந்த திட்டங்களும், எந்த சூழ்ச்சிகளும், எந்த தீமைகளும் உங்களை தொட முடியாது. இயேசு கிறிஸ்துடைய வலது கரம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும், ஆதரவாக இருக்கும், நன்மையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். பயந்து போகாதீர்கள். இயேசுவின் பாதத்தண்டை உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் மனிதனால், பொல்லாதவர்களால், சத்துருவால், பிசாசால் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இயேசு பெரியவர் அம்மா, இயேசு பெரியவர் ஐயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவை நம்புங்கள், அவர் பாதம் வாருங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். எந்த மனிதன் செய்கிற, எந்த மனுஷி செய்கிற பொல்லாத காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில வாய்க்காதபடி ஆண்டவருடைய கரம் உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வேலியாயிருந்து பாதுகாக்கும். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களுக்கு விரோதமாய் விதைக்கப்படுகிற தீமைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் அழியும். நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள், சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள். சத்துருடைய சதிகள் உடையும், பிசாசின் அந்தகார செயல்கள் அழியும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த காரியமானாலும் அது வாய்க்காதே போகும். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த நாளில் இயேசுவே, என்னை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்நாள் வரை ஒருவேளை நீங்கள் என்னை மனிதர்கள் நெருக்குகிறார்கள் என்று கலங்கி கொண்டு பாடுபட்டு கண்ணீரோடு வாழ்கிறீர்களா? இன்றே இயேசுவண்டை வாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த காரியமும், எந்த தீமைகளும் அது வெற்றியாய் மாறாது.
இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீர் தாங்கும், ஆஸ்வதியும், பாதுகாத்து கொள்ளும். உமோடு நான் வாழ்வேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நீதியுள்ள தேவன், தாங்குவார், ரட்சிப்பார், மீட்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. யார் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களோ அவர்களே முடங்கி போவார்கள். இயேசுவே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். கலங்கி கண்ணீர் வடித்து பிரயாசத்தோடு பிரச்சனைகளோடு நான் என்ன செய்வேன் என்று சொல்கிற ஒரு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்தும். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிற தேவ வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை தாங்கும், பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆஸ்வதியும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் வெற்றியோடு வாழ என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.